நாங்களாம் எப்படி இருந்தோம்? இன்னைக்கெல்லாம் ஏதாவது இருக்கா? எல்லாத்தையும் மாற்றணும்னு தோணுது, ஆனால் மாற்றுறதுக்கு எப்படி முடியும்னு தெரில, யார் ஒத்துழைப்பாங்கன்னு தெரில. இதில் இந்த ஃபோனு வேற. சொல்கிறா என்னது? பழையபடி போவோமா? எங்கே? சின்ன வயசு ஞாபகத்துக்கா? நடக்குமா? எது நான் மனசு வச்சா நடக்குமா? அப்போ அப்போ போகலாமே. எப்போ வர? இதோ கிளம்பிட்டியா? சூப்பரா, வாடா. காலை சொன்னி மொதல் வேலை நீச்சல் அடிக்கிறது செம்மையாக இருக்கும். அம்மாவோட அன்போடு கலந்த ஆட்டுக்கல் சோறு எங்களோட பூஸ்டே அதுதான். ஆட்டுக்கல்லில் மீதமுள்ள சட்னியில் சாப்பாடு போட்டு பிசைஞ்சு உருண்டை பிடிச்சி வச்சாங்கன்னா பிடிச்சி வச்சதுக்கு இடமும் தெரியாது, சாப்பிட்டு முடிக்கிற தரமும் தெரியாது. தாந்திரிக தலை, இந்த தலை தான் வந்து எங்களோட பெரிய ஆயுதம். இதை வச்சு நாங்கள் பல சம்பவங்கள் செய்வோம். இதுதான் தாந்திரிக தலை. இது ஏன் தொட்டவன் கெட்டான்னு சொல்கிறோம்னா, இது மேலே கால் பட்டுச்சுன்னா எரிச்சல் தாங்க முடியாது, அந்த அளவுக்கு எரிச்சல் இருக்கும். இங்கே பாருங்க, ஒரு வாலண்டியர் நமக்காக காலை நீட்டி காட்டுறாரு. அவர் காலை தேய்ச்சி பார்ப்போம், அவர் ரியாக்ஷன் மட்டும் பார்ப்போம். கடைசியாக அந்த இடத்துல என்ன ஆகுது அப்படிங்கிறதையும் பார்த்துக்குவோம். அந்த செடியை தேய்ச்சது என்ன ஆகுன்னு சொல்லி பார்த்தோம்னா, கொப்பளமாக தடிச்சு வந்துடும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அது தடிச்சிருக்கிறது. பேருக்குள்ளா மண்ணுக்குள்ளே பொழிஞ்சிக்கிட்டு திருடனை பிடிக்கலாங்கிற ஐடியா கொடுத்தது நம்ம தலைவன் தான். ஏன் சொல்கிறேன்னா, பின்னாடி பாருங்கள் தலைவர் எப்படி உள்ளே உட்காந்து எறும்பு பிடிக்கிறான்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்க, உங்களுக்கு நல்லா தெரியும் எப்படி தலை வந்து உள்ளே அப்படியே மண்ணுக்குள்ளே புதஞ்சு போகிறாங்கிறது, எறும்புக்குள்ளே வந்தோடனையும். இவ்வளோ நேரம் இதை பற்றி நம்ம பேசினோம். இதுதான் குல்லா. அடுத்து வந்து பபுள் சொல்கிறது. இது வந்து எல்லாத்துக்குமே பிடிக்கும். 90s கிட்ஸ்லேருந்து 2K கிட்ஸ் வரைக்கும் எல்லாத்துக்குமே பிடிக்கும். இது டிஃப்ரெண்ட் முறையில் எப்படி விளாங்கிறதா நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் எத்தனையும் அந்த விளையாடுற கிட்ட வச்சு விளையாடலாம், அதாவது பபுள் விடலாம். ரெண்டாவது டைப் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, சோப்பில் கையை நனைச்சிட்டு நல்லா கையை தேய்ச்சிட்டு ஊதனோம்னா அதுலேயும் பபுள் வரும். அது இதை விட ரொம்ப பெருசாக இருக்கும். அடுத்து வந்து ஒரு பின்னோக்கு இந்த செடி ரெண்டுமே இருந்துச்சுன்னா போதும், நம்ம ஈஸியாக வந்து பபுள்ஸ் விடலாம். அது எப்படின்னு நாங்கள் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அந்த செடியை பிச்சுக்கோங்க. அதுலேருந்து ரெசின் மாதிரி ஒன்று வரும், கம் மாதிரி ஒன்று வெளியே வரும். அந்த கம்மை வந்து அந்த ரவுண்டாக இருக்கிற பின்னோக்கு சைடில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஊதுனீங்கன்னா பபுள்ஸ் வரும். பார்த்தீங்கன்னா தெரியும்.
90ஸ்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் எங்களை பார்த்து வெக்கப்படுற ஒரே ஒரு ஜீவன் இந்த ஜீவன் மட்டும்தான்.